பிரியாணி ஃப்ளேவர்ல ஒரு டேஸ்டான தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியா கட் பண்ண 5 முந்திரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. 4 தக்காளியை நீள்வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. தக்காளி நல்லா வெந்து வதங்கட்டும். பாருங்க, தக்காளில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 கப் அளவு அரிசி ஊற வச்சிருக்கேன். இதுக்கு 4 கப் அளவு தண்ணி ஊத்திக்கலாம். கழுவி ஊற வச்சிருந்தா 2 கப் அரிசியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. 2-3 விசில் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. விசில் போனது குக்கரை ஓபன் பண்ணா நல்ல கமன்னு பிரியாணி ஃபிளேவர்ல தக்காளி சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.